எர்ணாகுளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பெரியாரை மட்டும் அவர் வழிபட என்ன காரணம்? February 2nd வெரி ஃபர்ஸ்ட் அறிக்கை இந்த தளபதி கிட்ட இருந்து வந்த அறிக்கையில சமூக நீதி, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, நீங்க எதிர்பார்க்காத விஷயங்களை மிக ஆழமான கருத்தியலோட, அது ஐடியாலஜிக்கலா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு ஆழமான கருத்தியலை நீங்க மாநாட்டில் எதிர்பார்க்கணும். இதுவரையும் ஒரு எல்லாரும் மனம் கவர்ந்த ஒரு தளபதியா பார்த்தீங்க, ஒரு லீடரா தளபதி அவர்களை மாநாட்டில் பார்க்கணும். முக்கிய நிலையை உடனுக்குடன் கொஞ்சம் இது விலக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வேற விஷயங்கள் வழக்கம் போல பேச போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். சின்ன இடைவேளை மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம். நேற்று எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சது, நிறைய பேர் பேசும் பொருளாகவும் அமைஞ்சது. சிலர் அதை ஒதுங்கியும் போய்கிட்டு இருக்காங்க. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதை மீறி விஜய் அவர்கள் நேற்று ஏன் களத்தில் இறங்கினாரு? இனி அவரை களத்தில் தான் நம்ம சந்திக்க முடியுமா, அதிகமாக பார்க்க முடியுமா? கண்டிப்பாக அரசியல் களத்தில் தளபதி அவர்கள் முதல்ல எங்களோட தத்துவ ஆசான் பெரியார் அவர்களோட பர்த்டேயில் ஆஸ்பிஷியஸான டே அவருக்கு நேர சென்று புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நேற்று ஃபஸ்ட் ஈவெண்ட்டு நாங்கள் பல தலைவர்களுக்கு, குறிப்பாக அண்ணா பெருந்தகை அவருக்கு செப்டம்பர் 15th எங்களோட தலைமையிலேருந்து அறிவிப்பு வந்துச்சு. பர்த்டே விஷேஷ் பண்ணாங்க. பல தலைவர்களுக்கும் எங்கள் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் மாலை அணிவிக்கிறாங்க. பெரிய தலைவர்களுக்கு, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கெல்லாம். அந்த அடிப்படையில் எங்களோட கொள்கை ஆசானான பெரியார் அவர்களுக்கு சமூக நீதிக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவுக்கே பெரிய வழிகாட்டியா விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை பார்லிமெண்ட் தாக்கல் பண்ணுறப்போ பெரியாரை கோட் பண்ணி தான் பேசுகிறார். அப்படி உத்தரப்பிரதேசோட முதல்வராகவும் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்த விபி சிங் அவர்களே பெரியார் அவரை கோட் பண்ணி தான் மண்டல் கமிஷனை தாக்கல் பண்ணுறார். அந்த அடிப்படையில் இந்தியாவின் சமூக நீதிக்கான ஒரு கருத்தியல் கருவூலம் பெரியார் அவர்கள். அவரை தளபதி அவர்கள் நேற்று மரியாதை செலுத்தியிருக்காரு. பெரியார் அவர்கிட்ட இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் அவர்கள், அண்ணா அவர்கள் இவங்களோட பிறந்தநாள்லாம் ஒட்டி அவங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி பொதுச் செயலர் அவர்களை வச்சு மரியாதை செலுத்துங்க அப்படின்னாங்க. இதுக்கும் விஜய் அவர்கள் பொதுச் செயலரை வச்சு மரியாதை செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாமே. நேற்றுலேருந்து அவர் ஒரு மீட்டிங் போடல, எதுவும் போடல. குறிப்பாக பெரியாரை மட்டும் அவர் வழிபட என்ன காரணம் அப்படின்றதான். என்ன காரணம்னா February 2nd வெரி ஃபர்ஸ்ட் அறிக்கை எங்கள் தளபதி கிட்ட இருந்து வந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்துருக்கோம். சமூக நீதி, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த தத்துவத்தை அப்ஹோல்ட் பண்ணுற மாதிரி தமிழக வெற்றி கழகம் செயல்படுங்கிற அறிக்கை வந்துச்சு. அதுதான் எங்களோட கோர். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்குங்கிறது தான் எங்களோட ஃபண்டமெண்டல் ஐடியா. அதற்கான தத்துவ ஆசானா பெரியார் இருக்கார். அதனால அவருக்கான மரியாதையை தளபதி அவர்கள் நேற்று செஞ்சிருக்காங்க. இல்ல இதே மாதிரி அம்பேத்கருக்கும் அண்ணா அவர்களுக்கும் வந்திருந்தா இன்னும் நீங்க எதிர்பார்க்கலாம், வருங்காலங்களில் எதிர்பார்க்கலாம். இது ஸ்டார்டிங் தான். அடுத்தடுத்த நிகழ்வுல அப்ரோப்ரியேட் டைம்ல தளபதி அவர்கள் அவரோட பொலிட்டிக்கல் மூவ் பண்ணுவாங்க. நேற்று எந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் எப்படி நான் வரேன், நான் அவருக்கு மரியாதை செலுத்துறேன் அப்படின்றது யாருக்கும் விளம்பரம் இல்லாம வந்ததுக்கு என்ன காரணம்? இது ஒரு பெரிய தலைவருக்கு, குறிப்பா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள அடக்க முடியாத தலைவர் பெரியார் அவர்கள் தன்னோட வாழ்நாளிலேயே எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடையும் தன்னோட ஐகான் ஸ்டிக் பண்ணிக்காதவர். அவர் ஆரம்பத்தில் காங்கிரஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்தார் 1925. அதற்கப்புறம் நீதி கட்சிக்கு தலைமையேற்றார். அதுக்கப்புறம் நீதி கட்சியிலேருந்து காமராஜர் காலங்களில் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் எங்கே இருந்தாலுமே அவரோட அந்த முடிவு டிசிஷன் மேக்கிங்கில் முக்கியமாக பங்காற்றுறது சமூக நீதிங்கிற கோட்பாடு தான். சரி, அவர் காங்கிரஸில் இருந்த காலத்தில் அவர் வெளியே வந்தது காரணமே பிராமணிக்கல் டாமினேஷன் தான், காங்கிரஸை விட்டு. அப்போ அந்த சமூக நீதிங்கிற கருத்தியலை அவர் எங்கே இருந்தாலுமே அதை முன்னிறுத்தியிருக்கார்.
அந்த அடிப்படையில் சமூக நீதிக்காக அந்த அந்த கருத்தியலை அடுத்த கட்டத்துக்கு தமிழக மக்கள் தமிழகத்தில் நடந்திருக்க ஒரு சோசியல் அப்வர்ட் மொபிலிட்டி, ஒரு சாதாரண மக்களும் இன்னைக்கு நம்மெல்லாம் படித்து ஒரு கிராஜுவேட்டாக வந்து அடுத்த கட்டத்துக்கு கிராமத்துலேருந்து நடக்குதுன்னா இந்த அப்வர்ட் மொபிலிட்டி இந்தியாவில் குறிப்பாக வட இந்தியாவில் இன்னைக்கு மத்திய அரசோட செக்ரட்டரிஸில் 87 செக்ரட்டரிஸில் எத்தனை பேர் ஓபிசி எஸ்சி எஸ்டி. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் நீங்கள் அந்த லேடரை சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் ஓகே, மீடியா, சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு எல்லா தளங்களையும் வந்து எளிய மக்களை வந்து முன்னேற்றத்தில் வந்து பெரியாரோட கருத்தியல் வந்து ரொம்ப முக்கியமானது. இல்லை, நேற்று சில மீடியாக்கள் மட்டும்தான் அங்கே உள்ளே இருந்தாங்க. அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? இல்லை, நான் அப்படி எனக்கு தெரியல. Okay. நீங்கள் சொல்கிறது புது விஷயம்னா இருக்குது, அப்படிலாம் இல்லை. தளபதி அவர்கள் வந்து எல்லாத்துக்குமானவர். அவங்க எந்த சோர்ஸில் அப்படி வந்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரைவேட்டாக அவங்க மரியாதை செலுத்தணும். இது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் கிடையாது. அங்கே வந்து ஒரு 3-4 நிமிஷம் தான் இருந்திருப்பாங்க. ஒரு பொலிட்டிக்கலாக மீடியா பர்சன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணணும்னா அவங்க ப்ரீயராக கொடுத்துருப்பாங்க. மீடியா பர்சன் அட்ரஸ் பண்ணணுங்கிற ஒரு நிகழ்ச்சி நிரல் அது இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்த போகிறோம் அந்த அடிப்படையில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேற எங்கேயும் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சி வந்திருக்கலாம். ரொம்ப கண்டிப்பா இருக்காரா? நான் பேசினா மாநாட்டில் தான் பேசுவேன் அப்படின்ற ரொம்ப கண்டிப்பா இருக்காரா விஜய் அவர்கள்? அப்படிலாம் இல்லை. அப்ரோப்ரியேட் டைம்னு ஒன்று இருக்கு. டைம் நம்ம என்ன பேசுறோங்கிற விஷயத்துக்கு வந்து நேற்று சரியான சூழல் இருக்கணும். அதாவது எப்படின்னா அப்ரோப்ரியேட் டைம்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து என்ன பேசணும், என்ன எப்போ பேசணும்னு தளபதி அவர்களுக்கு தெரியும். அப்ரோப்ரியேட் டைம்ல நீங்க எதிர்பார்க்காத விஷயங்களை மிக ஆழமான கருத்தியலோட, அது ஐடியாலஜிக்கலாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸாக இருக்கட்டும், செயல் திட்ட வடிவ பொலிட்டிக்கல் செயல்பாடுகள் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஆழமான கருத்தியலை நீங்கள் மாநாட்டில் எதிர்பார்க்கலாம். ஏன் நான் இதை கேட்குறேன் அப்படின்னா, வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தின விஜய் அவர்கள் அவங்க அழைச்ச சேனல்ஸ்டே வந்து மீடியாக்கள்கிட்டே வந்து இல்ல நான் இதை மறுக்கிறேங்க. இல்ல, அவங்க அழைச்ச அந்த செய்தி கேள்விப்பட்ட வந்த மீடியாக்கள்கிட்டயுமே சரி, 2 வார்த்தைகள் நான் பெரியார் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, யாரையுமே அபிஷியலா அழைக்கல. இல்ல அதுதான். ஆனா முடிச்சிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அங்க மீடியாஸ் வந்து அபிஷியலா அழைச்சிருந்தா எல்லாத்தையும் தான் அழைச்சிருப்பாங்க. சரி, அவங்க ஆல்ரெடி அங்க இருக்காங்க. நிகழ்ச்சி நிரல் என்னன்னா, தந்தை பெரியார் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தணும். அதான் 2 வார்த்தைகளாக கன்வே பண்ணியிருந்தா இன்னும் எல்லாருக்குமே நெருக்கமா இருக்கும், அதிக அளவுல பேசப்பட்டிருக்கும். அதுதான் சொல்றேன், அப்ரோப்ரியேட் டைம்ல நடக்கும். நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும், அப்ரோப்ரியேட் டைம்ல நடக்கும்னு சொல்றேன். எல்லாருமே கேட்கறது என்னன்னா, பெரியாரை அவர் வந்து அங்கிருந்து தொடங்குறாரு. அம்பேத்கர் அவர்களா இருக்கட்டும், அண்ணா அவர்களா இருக்கட்டும், அவர் புகழை வந்து புகழ்ந்து எக்ஸ் வலைத்தளங்களில் ஒரு விஷயங்கள் போடுவாங்க. அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் அவர்கள் நேரடியாக போய் அவங்களுக்கு மரியாதை செலுத்துவார். இந்த மாதிரி இவர் விஜய் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இங்கே வரதுமே வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியல அப்படின்றப்போ, அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியல அப்படின்றப்போ, அது ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறோம். இல்லை, நான் அதான் சொல்கிறேங்க. இது வந்து தளபதி அவர்கள் வந்து தனிப்பட்ட பெரியார் தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இது பெரியார் அவர்கள் எங்களோட கொள்கை ஆசான். அவருக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்த வர்றாங்க. மீடியாவை அழைக்கிறது அந்த நிகழ்ச்சி நிரல்ல இல்ல. நிர்வாகிகளே யாரும் இல்லையே, புஷி ஆனந்த் மட்டுமே இருக்கிறாரு. கூட ராஜேந்திரன் அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி இருந்தாங்க, ட்ரெஷரர் இருந்தாங்க. அதுதான் சொல்றேனே, கூட வந்து ராஜேந்திரன் அவர்களும் புஷி ஆனந்த் மட்டும் முன்னிறுத்தி ட்ரெஷரர் இருந்தாங்க. நீங்க தகவலுக்கு நான் சொல்றேன், ட்ரெஷரர் இருந்தாங்க, கட்சியோட பொருளாளர் இருந்தாங்க. சரி, ஜெனரல் செக்ரட்டரி சார் இருந்தாங்க. ஓகே, ஜெனரல் செக்ரட்டரி சார், ட்ரெஷரர் சார் 2 பேருமே இருந்தாங்க. நிர்வாகி இல்லைங்கிறது வந்து ஃபேக்சுவலி ராங். வெங்கட்ராமன் சார் இருந்தாங்க, ஆனந்த் சார் இருந்தாங்க, 2 பேருமே இருந்தாங்க. மற்றபடி பெரியார் திடல் அருகாமையில் உள்ள விஜய் தமிழக உச்ச கழகத்தை சார்ந்த யாருமே அங்க அவங்க வந்து வர்றப்போ ட்ரெஷரரும் ஜெனரல் செக்ரட்டரி வராங்க, தலைவர் வராங்க. நிர்வாகிகள்ங்கிறப்போ அவங்க அந்த அந்த டீம்ல அவங்க வராங்க, தலைமை கழக நிர்வாகிகள் சார்பா அவங்க வராங்க. தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே, தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். அப்போ நிர்வாகிகள் இல்லைங்கிறது ஃபேக்சுவலி ராங் தானே. ஏன்னா புஷி ஆனந்த் அவர்கள் போகும் பொழுது ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்தும் பொழுதும் கூட எப்படியும் ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. அதுதான் அப்பவே தகவல் அறிந்து நீங்க எதிர்பார்க்கிற அந்த மாஸ் வந்து அப்ராப்ரியேட் டைம்ல இருக்கும்னு சொல்றேன். நீங்க ஏன்னா
ஒரு மாஸ் கேதரிங் இல்லையே அப்படின்னு ஏன் நான் எதிர்பார்க்கறது இதை கேள்வி முன் வச்சேன்னா, அப்ரோப்ரியேட் டைம்ல இருக்கும்னு நான் சொல்றேன். ஏன் இதை முன் வச்சுன்னா அவங்க நினைக்கிறாங்க அந்த நிர்வாகிகளா இருக்கட்டும் அங்க இருக்கிற தொண்டர்களா இருக்கட்டும் இவருக்கு நம்ம தேவைப்படுறோம் தலைவருக்கு நம்ம தேவைப்படலையா அப்படின்றத இல்ல, சிலர் முன் நீங்க வைக்கக்கூடிய அப்படி கேள்வியா இருக்கு. நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்படிலாம் யாரும் இன்னமும் நினைக்கல. சொல்றேன் சமூக வலைத்தளங்கள்ல புஷியானந்த் அவர்கள் வரும்பொழுது ஒரு ஏற்படுற கூட்டம் ஏன் விஜய் அவர்கள் வரும்பொழுது விஜய் தவிர்க்கிறாரான்னு தான் அந்த கேள்வி இல்ல முன் அதெல்லாம் வைக்கிறாங்க. இல்ல. நான் அதான் தெளிவா சொல்லிட்டேன். அப்ரோப்ரியேட் டைம்ல உங்க மீடியா பர்சன்ஸ் மக்கள் தொண்டர்கள் எங்களை அழைக்க வேணாம். இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா மீடியா பர்சன்ஸ் அழைச்சாதான் மக்களுக்கு தெரிஞ்சிருமே. அந்த நீங்க எதிர்பார்க்கிற மாஸ் வந்து தளபதி அவர்கள் நீங்க எதிர்பார்க்கிறத விட மிகப்பெரிய மாஸ் மத்தியில தலைவர் அவர்கள் வந்து தன்னோட பயணத்தை பண்ணுவார். அதை நீங்க பார்ப்பீங்க. இந்த விஷயம் வந்து அந்த நிகழ்ச்சி நேரில் தலைவர், பொருளாளர், ஜெனரல் செக்ரட்டரி சார் இவங்க 3 பேரும் கலந்துக்கிட்ட நிகழ்வு. யாரையும் டெலிபரேட்டாக அவாய்ட் பண்ணவும் இல்லை, டெலிபரேட்டாக கூப்பிடவும் இல்லை. அவங்க தலைமை கழக நிர்வாகிகள் வந்து மரியாதை செலுத்திட்டாங்க. சரி, தனிப்பட்ட முறையில இல்ல அப்படினாலுமே இது அரசியல் நோக்கத்தாக தான் அரசியல் பயணத்தை ஆமா, அங்க இருந்து தொடங்கி பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான். பொலிட்டிக்கல் அதுல எந்த விஷயமும் இல்லை. பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான். சரி, பட் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி விஷயங்கள் வந்து அப்ரோப்ரியேட் டைம்ல நடக்கும். பக்கா அந்த டைமுக்காக நாங்களும் வெயிட் பண்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா நேத்துல இருந்து ஒரு புது சாயம் உங்க மேல பூசப்பட்டிருக்கு. அது நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்க என்ன கலந்துக்கக்கூடிய எல்லா நேர்காணலையும் அந்த கேள்வி முன்வைக்கிறாங்க. இவ்வளோ நாளா பிஜேபி அவர்களின் பி டீம் அப்படின்னு பேசப்பட்டுட்டு இருந்தீங்க. நேற்றுல இருந்து டிஎம்கேவோட பி டீம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம எதிர்கொள்வோம் அப்படின்றத நேற்றுலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்ததா? இல்லை அங்கிருந்தா தொடங்க போகிறோன்றது உங்களுக்கே புதுசாக தான் இருக்குன்றீங்க. ஸோ இப்படி ஏன்னா நம்ம வந்து அண்ணா அவர்களாகட்டும் அம்பேத்கர் அவர்களாகட்டும் எல்லா பிறந்தநாளுக்கும் நம்ம மேலே வாழ்த்து தெரிவிக்கிறதாகவும் மரியாதை செலுத்துறதாகவும் இருக்கட்டும். ஆனால் நேற்று பெரியார்கிட்டருந்து நம்ம தொடங்கினது இதுக்கு நம்ம ரெடி ஆகணும், தயாராகணும் அப்படின்றத மேலிடம் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த சாயத்தை? இல்லை, நான் அந்த சாயங்கிற விஷயங்கிறதே வந்து ஒரு ப்ரீஜுடிஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன். சரி, நீங்களா ஒரு விஷயத்த ப்ரீஜுடிஸ் இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இவங்க அப்படித்தான் இருப்பாங்கிற ப்ரீஜுடிஸ்ன்னு தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா இதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியல் களத்தில் வர்றப்போ ஒரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா டிஎம்கே சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா இவர் ஒட்டு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இந்த காமராஜர் அப்போ ஸ்தாபன காங்கிரஸ், காமராஜர் தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் தலைவர் ஸ்தாபனங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் உடஞ்சிருச்சு, இனிமேல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. பட் ரெண்டுமே நடக்கலை. இவர் வந்து ஒட்டு காங்கிரஸும் இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் தான் எமர்ஜ் ஆனார். காங்கிரஸுக்கு சப்பார்டினேட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்களை ஒட்டு காங்கிரஸ்ன்னு சொன்ன காலங்களும் இருக்கு. ஆனால் என்ன நடந்துச்சு? காங்கிரஸ் எம்ஜிஆர் ஒட்டு காங்கிரஸ் அவர் தான் விக்டோரியஸா தனிப்பெரும் தலைவராக எமர்ஜ் ஆனார். அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே உடஞ்சிருச்சு, இனிமேல் காங்கிரஸ் வந்துடும் அப்படின்னு இன்னொரு தேர்வு இருந்துச்சு. ஏன்னா டிஎம்கே ஓட் பேங்க் உடையுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுவும் நடக்கலை. காங்கிரஸ் தான் இல்லாமல் போச்சு, டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வார்த்தையில் சொல்லணும்னா அந்த சாயங்கள் எல்லாம் வெளுத்துரும். சரி, உண்மைதான் நிற்கும். நாங்கள் வந்து எங்கள் கொள்கை அடிப்படையில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம், இதுதான் எங்கள் கொள்கை அடிப்படையில் நாங்கள் செயல்படுறப்போ நீங்கள் எங்களை என்னதான் நெகட்டிவாக பெயிண்ட் பண்ணாலும் அது நிற்காது. அதுக்காண்டி தான் இந்த எம்ஜிஆருடைய ரிசம்னு சொன்னேன். எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த ஹேர்டல்ஸ் இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணாடி இருக்குது. அந்தந்த கண்ணாடியில் அவங்கவுங்க போட்டு பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. நமக்குன்னு ஒரு தத்துவ தெளிவு இருக்குது. நம்மளோட சமூக நீதி பார்வையில், மதச்சார்பின்மை பாதையில் நம்ம திட்டமிட்டு அந்த பயணத்தில் போனோம்னா மக்கள் தான் எஜமானர்கள். ஜனநாயகத்தில் மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்களோட நம்பிக்கையை பெறுறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும். மக்களோட நம்பிக்கையை பெற்றால் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தானாக மறைஞ்சிடும். ஏன் டிஎம்கேவோட பி டீம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை. பெரியார் அவர்களை வந்து நேற்று மரியாதை செலுத்தினது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கல. ஏன் அப்படின்றதும் எங்களோட கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு இந்த கேள்வி எழுந்திருக்கா? அதை வச்சு முன் வச்சிருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு இங்கே கொள்கை சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம ஒரு பண்ணுறோன்னு வச்சுங்க, ஒரு வாழ்த்து சொல்கிறோம் சொல்லலை, ரெண்டுமே ஆக்டு தான். ஒரு விஷயத்த செஞ்சாலும் ஆக்டு, செய்யாட்டியும் ஆக்டு. அதற்கான இன்ஃபரன்ஸ் எங்கேருந்து வரும்னா தன்னோட ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்லேருந்து தான் வரும். ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ நம்ம ஐடியாலஜிலேருந்து வரும். எங்கள் தளபதி அவர்கள் வந்து மாநாட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
ஏன் சொல்லல அப்படின்றது இல்ல எங்க கொள்கை என்ன, கொள்கை செயல் திட்டம் என்னன்னு சொல்லுவாங்க. சரி. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன் சொன்னாலும் ஏன் சொன்னாங்க, ஏன் சொல்லல, இந்த விஷயத்துக்கு ஏன் சொன்னாங்க, இதுக்கு ஏன் சொல்லலைங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து எங்க கொள்கையில தான் இருக்கு. ம். எங்க கருத்தியலின் அடிப்படையில தான் ஒரு விஷயத்தை நாங்க ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும் இருக்கு. அது வந்து நீங்க மாநாட்டுல எதிர்பார்க்கலாம். எங்களோட கருத்தியல் விஷயத்த ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டை வந்து மாநாட்டில் தளபதி அவர்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஃப்ளாக் ஃபங்க்ஷனில் மாநாட்டில் வந்து சொல்லுவாங்க. அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த கேள்விக்கான பதில. ஓணம்க்கு வாழ்த்து சொல்லி இதுக்கு தான் சொல்கிறேன் நான். இல்ல. இந்த விஷயம் இந்த இந்த என்ன ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வாழ்த்து சொன்னாங்க சொல்லலை இதுக்கான இன்ஃபரன்ஸை வந்து எங்கள் கொள்கை விளக்கத்தை வந்து எங்கள் தளபதி அவர்கள் சொல்கிறப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்கிறேன். சரி. நான் ஏன் ஓணம் அங்கே ஆரம்பிச்சேன்னா அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. சிலர் வச்ச கேள்விகள் மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன் வயநாடுக்கு வந்து நிதி உதவி எதுவும் பண்ணலை விஜய் அவர்கள்? ஏன்னா ஃபஸ்ட்டு ட்வீட் போட்டது விஜய் அவர்கள். நான் அங்கே நின்று நான் அவர் கூட ஸ்டாண்டாக நிற்கிறேன். ஏன்னா நான் அவர் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது முதல் குரல் கொடுக்குறவும் விஜய் அவர்கள் தான். அதை நான் ஆதரிக்கிறேன். இவர் கொடுத்துருக்கணுமோ? கேரளாவை நான் அவங்களோட நடிகராக கொண்டாடுறாங்க அங்கே இருக்க மக்கள். விஜய் அவர்கள் தான். நீங்கள் நான் என்னால் டேட்டா ரீகலெக்ட் பண்ண முடியல. தளபதி அவர்கள் செஞ்சுருப்பாங்கிறது தான் என்னோட தாட்டு. பட் எனக்கு இப்போ ரெக்லெக்ட் பண்ண முடியல. ஒரு 3 மாதம் ஆச்சு. என்ன ஸ்டேட்டஸ்ன்னு ரெக்லெக்ட் பண்ண முடியல. நான் டேட்டாஸ் எடுத்துகிட்டு நான் பேசுகிறேன். ஏன்னா டேட்டாஸ் இல்லாமல் பேசக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்க, நான் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா ஓணமுக்கு சொன்னவர் வந்து விநாயகர் இல்ல, சதுர்த்தி இல்ல அப்படி நான் விநாயகர் வந்துடுறேன். சதுர்த்திக்கு வரீங்களா? இல்ல அப்படி கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் மீறி இதை இதோட கம்பேர் பண்ணும் பொழுது தான் இல்ல அவர் பண்ணியிருப்பாரு பண்ணல அப்படின்றதையும் மீறி ஸோ இதை டக்குன்னு அவங்க மேர்ஜ் பண்ணிக்கிறாங்களே. அப்போ ஓணம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது, இதுக்கு நிதி அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்றது. ஸோ இதனால தான் இல்லை, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. தளபதி அவர்கள் வந்து எங்கள் தளபதி அவர்களோட வார்த்தைகளே சொல்லணும்னா, எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் தளபதி அவர்களோட இலக்கு. அதனால கண்டிப்பாக வயநாடு இருக்க இஷ்யூவாக இருக்கட்டும், இந்தியாவில் எந்த ஒரு நேஷனல் கலாமிட்டிஸாக இருந்தால் இருக்கட்டும், எங்களோட பங்களிப்பு மிகப்பெரியது. எங்களோட தோழர்கள் வந்து நிறையா வந்து எனக்கு தெரியும், எங்கள் தோழர்கள் வந்து நிறையா ரிலீஃப் விஷயம் பண்ணாங்க. டைரக்ட் ஃபண்டு கொடுக்கறது வேற அந்த கவர்மெண்ட்டுக்கு. எங்களோட விஎம்ஐலேருந்து மக்கள் இயக்க தோழர்கள் வந்து டைரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த களத்துலையும் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. அது இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நாங்கள் வந்து கடந்த 15-20 ஆண்டுகளாகவே எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் களப்பணி பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் இல்லைங்கிறத வந்து நான் மறுக்கிறேன். இதுக்கான பதிலும் கிட்டத்தட்ட அடுத்தடுத்த விஷயங்கள் தான் தெரியும். ஸோ எங்கே வந்தாலும் இங்கே தான் நிற்போம். மாநாடு இன்னும் தேதி அறிவிக்கல. விஜய் அவர்கள் தயாராகிட்டாரா? தமிழகம் இதுவரையும் கண்டிராத ஒரு பெரிய எழுச்சியை தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பெரிய அளவில் மக்கள் வந்து ஒரு ப்ராமிசிங் ஆல்டர்னேட்டிவை எதிர்பார்க்குறாங்க. ஒரு முதன்மை சக்தியாக தமிழகத்தில் ஒரு அரசியல் இயக்கம் தேவைங்கிறது மக்களோட பெரிய அளவில் மக்கள்கிட்டேருந்து வருது. குறிப்பாக வந்து தாய்மார்களோட ஆதரவு வந்து பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்குது. மாநாடு அறிவித்தோன்னு பாருங்கள், தன்னெழுச்சியாக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து தமிழகம் சந்திக்கும். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணப்போ கூட அத்தனை கேள்விகள் எழுப்புனாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயங்கள் என்னன்னா விஜய் அவர்களுக்கு நெருக்கடிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இங்கே ஆல்ரெடி எங்கள் தளபதி அவர்கள் வந்து எங்கள் கட்சியோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தப்போ சொல்லியிருந்தாங்க, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த அறிக்கையிலே சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தன்னோட கொள்கை பயணத்தில் முன்னேறி செல்லும். இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் வந்ததாக கூட யாருமே ஓப்பனப்பா பேச மாட்டாங்கன்றத ஒரு வருத்தமாகவும் இருக்கு. நிறைய வேர்ட்ஸை விட செயல்பாடுகள் ரொம்ப வலிமையானது. என்ன நெருக்கடிகள் வந்தாலும் நீங்கள் ஓப்பனா அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இப்போ கூட அது இருக்குன்னு அங்க எடுத்துக்கலாமா இல்ல அப்படின்றது என்ன விஷயம்னா, நான் ஓப்பனா அறிக்கையில சொல்லியிருக்காங்க, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து தமிழக வெற்றி கழக கொள்கையில் முன்னேறி செல்வோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன விஷயம்னா, தடைகள் வந்தால் அதை எப்படி நம்ம செயல்பாடுகள் மூலமாக தன்னோட திட்டங்கள் மூலமாக சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். அந்த பணிகளை தளபதி அவர்களும் பொய்ச்செல்ல அவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை முறியடித்து வெற்றி பெறுவோம். சீமான் அவர்கள் இன்னமும் உங்களுக்கு அங்கங்கே ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே போனாலும் விஜய் அவர்களோட இணைச்சோ இல்லை விஜய் அவர்களை வச்சு நம்ம கேள்வியோ முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் நான் தனிச்சு நின்றுக்கிறேன், நான் இந்த இடத்துல நிறைய இடங்களையும் அவர் சொல்லிட்டார், நான் தனிச்சு தான் நிற்கிறேன் அப்படின்றது.
பேச்சுவார்த்தைக்கு அங்க ஏதாவது நடந்திருக்கா? அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்து அது கை சேராம போயிருக்கா? அதாவது கை கூடாம போயிருக்கா? அண்ணன் அவர்கள் வந்து ஒரு அன்கண்டிஷனலாக நிறையா விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அலைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தளபதி அவர்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த இது வந்து ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ். இன்னும் வந்து நிறையா மாதங்கள் இருக்குது. எலெக்ஷன் டயத்தில் தளபதி அவர்கள் முடிவு பண்ணுவாங்க அலைன்ஸ் விஷயம். அந்த கட்சியிலே பயணிக்கிறீங்க. இந்த கட்சியும் சரி, தலைவர் விஜய் அவர்களையும் சரி, இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்கன்னு ஒரு ஜோதிடர் பேரை சொல்றாங்க. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தான் அவங்களோட கணிப்புல தான் இந்த தேதியா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், விஜய் அவர்கள் அதன் அடிப்படையில தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏத்துக்கிறீங்களா? இந்த விஷயத்த பொதுச் செயலாளர் அவர்களே வெளிப்படையாக மீடியாலே சொல்லியிருக்காங்க. இது தவறான தகவல். இது நீங்களா கிளப்பிற ரூமர். ஓகே. அந்த மாதிரி பொதுச் செயலாளர் அவர்களே மீடியா பர்சன்ஸ் வந்து கேட்டதுக்கு இது தவறான தகவல்னு சொல்லி மீடியா பர்சன்ஸ்டே சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. பொதுச் செயலாளர் அவர்கள் தான் அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்ததாகவும் கூட நிறைய அதான் சொல்றேன். நீங்க எதையாச்சும் ஒரு ரூமர் போட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றீங்க. அதுக்கும் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து பொறுமையா இது தவறான தகவல் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. மீடியாலே ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த கொஸ்டின் தீர்ப்பு கேட்கறது வேஸ்ட் ஆஃப் டைம். கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தும் பொழுதும் சரி, அப்போ வந்து நாங்க கேட்ட எண்ணிக்கை வேற, நாங்க கேட்ட இடமும் வேற அப்படின்னாங்க. நான் எல்லாருக்கும் எங்க ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, ஓகே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இல்ல நாங்க எங்க அலுவலகத்திலேயே நாங்க அதை ஏன்னா கட்சி கொடின்றது அலுவலகத்துல தான் அதை வந்து கண்டிப்பா அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் நிறைய பேர் நிறைய இடங்களை ஷேர் பண்ணாங்க. அதுக்கு கூட யாரும் வாய்ஸ் குடுக்கலையே அப்படின்றது. அப்போ கூட சீமான் அண்ணன் தான் நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணாங்க. என் தம்பி கொடி ஏத்துவான் அப்படின்றத அங்கங்க அவர் பகிரங்கமா சொல்றாரு. உங்க சைடுல இருந்து ஒரு தரப்புல இருந்து இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி கேட்டோம் கிடைக்கல அப்படின்றது கூட யாருமே எங்கேயுமே ஷேர் பண்ண மாட்டீங்களே ஏன்? இந்த விஷயத்தை பொறுத்தவரை கொடியேற்றம் வந்து எங்க தலைமை அலுவலகத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் நாங்க மாநாட்டு பணிகளுக்கு போயிட்டோம். நீங்க ஏன் ஸ்டெக் ஆகி நிக்கிறீங்க? இல்ல அத கூட யாரும் இல்ல ஓபன் பண்ண நான் என்ன மாட்டீங்களே அப்படின்ற விஷயம்னா என்ன அளவுக்கு விஷயம்னா ஒரு ஒரு எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, இது பொலிட்டிக்கல்னாலும் சரி, பர்சனலாலும் சரி, ஒரு விஷயத்த ஹேர்டில் வருதுன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணி நம்மளோட செயல்பாடுகள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். தேவையான இப்போ ஒரு வேளை மீடியாவை வந்து அட்ரஸ் பண்ணணும் இல்லை வெளிப்படையாக பேசணுங்கிற சூழல் வந்தால் பேசுவோம். சரி. அதுக்காண்டி பேச மாட்டோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிரேக்கிங் வேணுங்கிறதுக்காண்டி பேச முடியாது. தேவை ஏற்பட்டால் பேசுவோம். பட் மனுஷன் மாநாட்டுல என்னென்னதான் பேச போறாருன்றதான் எங்களுக்கு பொறுமையா காத்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. தளபதி அவர்கள் வந்து தளபதி அவர்களை வந்து லீடரா பார்ப்பீங்க. இதுவரையும் ஒரு எல்லாரும் மனம் கவர்ந்த ஒரு தளபதியா பார்த்தீங்க. ஒரு லீடரா தளபதி அவர்களை வந்து மாநாட்டில் பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி. நம்ம சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் வாயை திறந்தாதான் இதுக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ண போறான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், அறிவிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி பிரதர். இன்னும் நேரத்தில் உங்களை சந்திக்கும் உங்களை விடுபெற நாள் உங்கள் நிச்சயம் வணக்கம்.